இப்போ ஜெர்மனி சைடு பார்த்துருவோம். ஜெர்மனி சைடு பார்த்தீங்கன்னா அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் 7-1 ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச் ரிட்டர்னு ஒரு கோல் விட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான சேஞ்ச் உண்டா இது பண்ணி நெகில்ஸ்மேன் வந்து ஹீரோ ஆயிருக்காரு இப்ப. அது போக என்னன்னா லூக்கஸ் என்மச்சா ஒரு நல்ல ஒரு அசிஸ்ட் போயிருக்காரு, நல்ல ஒரு டச், நல்ல ஒரு டாக்டிக்கலாவும் டெவலப் ஆயிருக்காங்க. இந்த மேட்சை வந்து அவங்க யூஸ் பண்ணி மெயின் பிளேயர்ஸ்க்குலாம் ரெஸ்ட் கொடுத்து மற்ற பிளேயர்ஸ்லாம் விளையாடி அவங்களோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு ஜெர்மனி வருவாங்க. ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க E1ன்னு. ஸோ அதனால வந்து ஜெர்மனிக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்டா அமைஞ்சிருக்கு. ஆனா அவங்களும் வந்து தோக்கணும் இல்ல டிரா பண்ணணும்லாம் ஆட மாட்டாங்க, ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சப்ஸ்டியூட் பிளேயர் வச்சு விளையாண்டு செகண்ட் ஹாஃப்ல மெயின் பிளேயர்ஸை கொண்டு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஈக்குவலா இருக்க அவ்வளவு ஈஸியாலாம் இருக்க போறது கிடையாது. ஓகே, இப்போ ஜெர்மனிங்கிறது நல்ல ஃபார்மில் இருக்காங்க, சூப்பராக ஆடுறாங்க, ஒன் ஆஃப் ஃபேவரேட்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கலாம் ஆக்சுவலாக. பட் அவங்க லாஸ்ட் 2 வேர்ல்டு கப்ஸில் ஆனதை வச்சு நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணல. பட் இதுக்கப்புறமும் அவங்க ஃபேவரட்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான், ஃபார்மில் தான் இருக்காங்க. கிரியேட் ஆகிட்டே இருக்கு. கிரியேட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வர்றாங்க, ஃபேவரேட் லெவலுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அப்போ இவங்க கூட எப்படி ஆடும்போது அந்த டீம் எப்படி இருக்க போகுது, எப்படி அந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து ஈக்குவடார் உள்ள வருமா, இல்லை வந்து ஜெர்மனி அடுத்த ஸ்டேஜ் ஃபேவரேட்ஸ் லெவலுக்கு வருவாங்களாங்கிறது இந்த மேட்ச்சில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வேற என்ன விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது? கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஆகணும்னா மேட்ச்சில் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதில் ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும் ஜெர்மனி ஈக்குவடார்? எனக்கு என்னமோ ஜெர்மனி செகண்ட் பிளேஸ் தான் இறக்குவாங்கன்னு தோணும். 1-1 டிரா ஆக வாய்ப்பு இருக்கு, இல்ல 2-1 வின், அவ்வளவுதான். ஏன்னா ஈக்குவலா டிஃபெண்ட் தான் பண்றாங்க. ஜெர்மனியும் கீப்பர் நோயர்ல இல்ல செகண்ட் கீப்பரை இறக்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் 2010 இருந்து இன்னைக்கு வரைக்கும் செகண்ட் கீப்பரை நோயரே தான் நிக்கிறாரு. ஸோ அதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஹை ஸ்கோரிங் கேமா இருக்க போறது கிடையாது. அது போக என்னன்னா யங்ஸ்டர்ஸ் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஜெர்மனில இருந்து. சோ 2-1 1-1 எனக்கு என்னமோ 1-0 இல்ல 2-1 அந்த மாதிரி ஜெர்மனி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஈக்குவடார் ஜெயிப்பாங்க, கோலே போட மாட்டேங்கிறாங்க. ஏன் டிரா பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஈக்குவடார் ஜெயிப்பாங்கன்றது எனக்கு சுத்தமா வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அநேகமா இந்த வேர்ல்டு கப் போட்டு ஈக்குவடார் போயிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பொறுத்த வரைக்கும் சரி பார்ப்போம், மேட்ச் அப்போ என்ன எப்படி ஆடுறாங்க என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.